சொல்றாரு. கலாத்தியர் 3, சீக்கிரம் போவோம். கலாத்தியர் 3, கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன். அப்ப ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயா இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு அப்படின்னா ஆபிரகாமுக்கு, அவங்க பையன் ஈசாக்குக்கு, அவங்க பையன் யாக்கோபுக்கு, அவங்க பையன் யோசேப்புக்கு. அப்ப நமக்கு என்ன அப்படின்னா செத்து பரலோகம் போறது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது ரொம்ப தெளிவா. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின், பாருங்க அவன் தான் ஸ்டார்ட். இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆபிரகாமினுடைய சந்ததியார் தான். அப்ப ஆபிரகாம் சந்ததியார்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் அந்த சாயல் இல்லாம, பண்றதெல்லாம் அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லாம பண்ணா இதுக்கு பேர் அந்த சாயல் கிடையாது. இப்ப இஸ்ரவேல் ஜனத்துல யூதத்துல ஒரு கூட்டம் அப்படித்தான் இருந்தாங்க. என்ன சொல்லி, நாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க கிறிஸ்டினா இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. எல்லாரும் சொல்லுவோமோ, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் அது நம்மளுடையது. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இன்றைக்கு அது நம்மளுடையது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே. அப்ப உனக்கு அவர் யாரு? இப்படியே சந்ததியை சொல்லிட்டாங்க. இன்றைக்கு அவர் நம்மளுடைய தேவன். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல் பலிக்கும்படியாய் கல்வாரி சிலுவைக்கென்ற இயேசு இந்த பூமியில வந்தார் என்பது அங்க உறுதிப்படுத்துகிறது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஏன் ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே சொல்ல மாட்டேன்றீங்க? இன்னைக்கு அவர் என்னுடைய தேவன். அப்பதான் சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11:8 வாசிங்க. விசுவாசத்தினாலே நம்ம கவனிங்க, சுதந்திரமாக பெறப்போகிற இந்த கானான் தேசத்தை குறித்து சொல்றார். இந்த கானான் தேசம் இன்றைக்கு உலக மேப்ல எங்க தெரியுமா இருக்குது? உலக நாட்டில் பாலஸ்தீனாவில் இருக்கு. எங்க இருக்கு? பாலஸ்தீனாவில் இருக்கு கானான் தேசம். இன்னைக்கு நான் போய் கானான் தேசத்தை பாலஸ்தீனாவில் போய் சுதந்திரிக்க போறேன்னா இப்பயே துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணிடுவாங்க? கட்டாயமா சுட்டுருவாங்க. எங்க இருந்து எங்க வந்திருக்க நீ? தேவன் அதை சொல்லவில்லை. கானான் தேசம் என்பது தேவன் சொல்கிறார், அது இயேசுவை விசுவாசிக்கிற தேசம், அது இயேசுவின் அழைப்பில் உள்ள தேசம். இயேசுவுக்குள் கீழ்ப்படிந்தால் அந்த தேசத்தை பாலஸ்தீனாவில் போய் பார்க்க வேண்டிய தேவையில்ல, இங்கே காணக்கூடிய சூழ்நிலையை தேவன் உண்டாக்குகிறார். நம்ம ஆட்கள் பாருங்க, ஆபிரகாம்னா அது மாதிரி இருக்கணும் அப்படி எடுத்துக்கிறாங்க, இயேசுனா அப்படி இருக்கணும். ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே உள்ளான மனிதனுடைய சாயலை குறித்து பேசுகிறார். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும். இந்த நிக்கோதேமுக்கு சொல்றாரு, 50 வயசு அவருக்கு, கிட்டத்தட்ட 50 சர்ச்சுக்கு பிஷப்பு. அவரை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கட்டாயம் அந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பாருங்க, மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர் அப்படின்னு பலவிதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் விலைக்கு போதிக்கக்கூடியது, போதிப்பதற்காகவே இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி டைரக்டா எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இப்படி பண்ணக்கூடாது என்பதற்காக தான் இவர் ஒரு சபையை வச்சு ஒரு போதனையை கொடுத்து விளக்கத்தை கொடுக்கவே சொல்லியிருக்கிறார்.